இளைஞர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். சிவி சமூகம், எஸ்பி வேலுமணி அவங்க வந்து எடப்பாடி கூட ஒன்றிணைப்பாக இல்லை. அவங்க வந்து எதிர் நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. ஒன்று அவங்க கட்சி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாடணும். அப்படி இல்லையா எடப்பாடியை நம்பி இன்னும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி வெளியில் போகணும். ஒரு பக்கம் இப்படி பெரிய பெரிய முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் போகிறாங்க, தொண்டர்கள் எல்லாருமே வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இது மற்ற கட்சி மாதிரி தெரியல. அதிமுகவோட தொண்டர்கள் எல்லாமே வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக பேசிகிட்டு இருக்காங்க. தலைமைகள் தான் அவங்கள சரியாக வழிநடத்தலையோ? அதாவது ஒரு உதாரணம் வந்து சொல்லலாம். என்னென்னா, நம்ம பார்த்துருக்குறோம் எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் இவங்கள மாதிரி வந்து எடப்பாடியை புகழ்ந்து பேசுகிறவங்களாம் யாரும் கிடையாது. கவிதை சொல்கிறது என்ன, அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தி கொண்டாடுறது என்ன, சுற்றி நின்று பாட்டு பாடுறது, இந்த மாதிரிலாம் பெரிய விளம்பரங்கள்லாம் செஞ்சாங்க. ஏன்னா இன்றைக்கி என்ன நிலைமை, அப்போது யார் நம்பிக்கையான ஆட்கள் அப்படிங்கிறத எடப்பாடி இன்னும் கண்டுக்கிடலை. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. நீங்கள் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுக கட்சியில் பல குழப்பங்கள் போய்கிட்டு இருக்கு. இந்த தோல்வின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க எங்களுக்கு இது ஒரு பெரிய வெற்றி தான், 47 எம்எல்ஏ கிடச்சிருக்குது, இதுவே ஒரு வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா கட்சியை காணாம போயிருன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், உண்மையிலேயே நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய எம்எல்ஏக்கள் வெளியில் போயிட்டாங்க. இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி வந்து இன்னும் இது வந்து மீண்டும் மீளக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அதில் தான் மாவட்ட நிர்வாகிகள் நிறைய பேரை சந்தித்து அங்கங்கே கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இதில் வந்து எஸ்பி வேலுமணி முன்னாள் அமைச்சர் அவர் வந்து இப்போ தற்போதைய கூட்டத்தை வந்து தவிர்த்திருக்காரு. இது என்ன? அதாவது ஒவ்வொரு மாவட்டமாக வந்து பேசுகிறாங்க. காலையில் ஒரு மாவட்டம், சாயங்காலம் ஒரு மாவட்டம், இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் என்ன, கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு நடந்த கூட்டத்துக்கு வந்து எஸ்பி வேலுமணி வரல. அவருக்கு வந்து ஏற்கனவே தலைமை நிலைய செயலாளராக பொறுப்பில் இருந்தார். அப்புறம் இதில் டிவிக்கு சப்போர்ட் பண்ணாங்கல்ல, எதிர்த்து ஓட்டு போட்டு அவங்க ஒரு டீமாக 25 எம்எல்ஏக்கள் தனியாக டீமாக சேர்ந்தது. அப்புறம் பொதுக்குழு கூட்டி கட்சி எப்படியாவது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தினது. இதெல்லாம் நடந்த உடனே அவங்களுக்கு திரும்ப கட்சியில் வந்தால் கூட அவங்களுக்கான பொறுப்பு கிடைக்கல. தலைமை நிலைய செயலாளர் இல்லாமல் துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற போஸ்டிங் கொடுத்தாங்க. அதை வந்து அவங்க ஏற்றுக்கல. இன்னொன்று, வேலுமணிக்கு மட்டும்தான் பொறுப்பு கிடைச்சது. அவரை நம்பி கூட போனாங்கல்ல, அவங்களுக்கு திரும்ப பொறுப்பு கிடைக்கல. இந்த மாதிரி நிலைமை இருக்கும்போது நம்ம எதுக்கு இவருக்கு திரும்ப ஆதரவு கொடுக்கணும்? ஏன்னா எடப்பாடி ஆட்சி அப்படின்னாலே வந்து எஸ்பி வேலுமணி, தங்கமணி 2 பெல்லு தான் இந்த ஆட்சியை காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி. டெல்லியில் வந்து அமித்ஷா சந்திக்கிறது, அந்த பியூஷ் கோயலை சந்திக்கிறது, இந்த மாதிரி டெல்லிக்கு போக்குவரத்தாக இருந்ததும் அந்த 2 பேர் தான். வேலுமணி, தங்கமணி எங்கே போனாலும் அந்த ஒரு பேச்சு தான் இருக்கும். ஒப்பந்தங்களாக இருக்கட்டும், இல்லை கட்சி நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், மாநாடு போடுறது, எல்லாத்துலேயுமே அந்த பேர் இருக்கும். இப்போது அவங்களுக்கான அந்த முக்கியத்துவம் குறையும் போது கட்சியை விட்டு விலகலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்புறம் கட்சியை நாமளே எடுத்துக்கலாம் அப்படின்னு. இன்றைக்கி துணை பொதுச் செயலாளர் பதவி கூட கொடுத்துருந்தாரு. ஆமாம், துணை பொதுச் செயலாளருங்கிறது துணை அப்படிங்கும்போதே இவர் ஓபிஎஸ் சொன்ன மாதிரி அது வந்து துணை முதல்வர் அப்படிங்கிறதே ஒரு டம்மி போஸ்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவார்ல, அந்த மாதிரி அது பெரிய முக்கியத்துவம் இல்லாத ஒரு பொறுப்பு. இன்னொன்று, மாவட்ட செயலாளர் அவருக்கு கொடுக்கல. ஏன்னா அங்கே சேமா வேலுசாமி முன்னாள் அமைச்சர் அவர் இருக்கிறாரு. சேமா வேலுசாமிக்கு அப்புறம் தான் எஸ்பி வேலுமணியே வந்தார். இவர் வந்ததுக்கப்புறம் தான் அவர் வந்து கொஞ்சம் இதாகிறாரு, சைலண்ட் ஆகிறாரு. அப்போது மாவட்ட செயலாளர் இல்லை அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பாதிக்கும். அந்த அடிப்படையில் தான் வேலுமணி வந்து புறக்கணிக்கிறாரு. எஸ்பி வேலுமணி மட்டும் இல்லை, நத்தம் விஸ்வநாதன் கடந்த மகளிர் அணி கூட்டம் நடத்தியிருக்காங்க. அதுலேயும் நிறைய பேர் இது பண்ணியிருக்காங்க. நத்த விஸ்வநாதன் புறக்கணிக்கிறாரு. அப்புறம் வந்து விழுப்புரம் மாவட்ட கூட்டத்தை வந்து சிவி சமூகம் புறக்கணிக்கிறேன்னு சொல்லிட்டார். அப்போ இந்த மாதிரி அடுத்தடுத்து புறக்கணிக்கும் போது அந்த பெரிய தலைகள் வந்து போகிறாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிறாங்களா அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் கடம்பூர் ராஜு வந்து போயிட்டு டிவிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. அங்கே போய் யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னார்னாங்க, சொல்லலைன்னாங்க. அப்புறம் அவர் விளக்கம்லாம் கொடுத்தாரு. ஆனால் சண்முகநாதன் வந்து அங்கே மாவட்ட செயலாளராக இருக்கிறார். இப்போ அந்த அருணாச்சலம் அப்படின்னு சொல்லி காவல் மரணம் நடந்த உடனே முதலாக போய் பேட்டி கொடுக்குறாரு. அங்கே போராட்டம் நாங்கள் அறிவிக்க போகிறோம், அதிமுக வந்து கடுமையாக போராடும் வைக்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபீல்டில் போய் இறங்கி நிற்கிறார். ஆனால் இன்னொரு என்ன அப்படின்னா, அந்த கடம்பூர் ராஜு போனார்ல, அந்த இடத்துக்கு போஸ்டிங்க்கு ஆள் இல்லை. மாவட்ட செயலாளர் அங்கே ஒருத்தர் போடணும்ல, ஒருத்தர் போனதுக்கு இன்னொருத்தர் ரீப்ளேஸ் பண்ணணும்ல, ஆள் இல்லை. தேடிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ கயத்தாறுலேருந்து ஒருத்தர் வச்சுட்டேன்னா இவங்க ஓட்டப்பிராரத்துலேருந்து ஒருத்தவங்க கோவப்படுவாங்க, ஓட்டப்பிராரத்துலேருந்து ஒருத்தவங்க வச்சுட்டேன்னா விளாச்சிக்குளத்தில் ஒருத்தவங்க கோவப்படுவாங்க. அப்படின்னா அந்த கோயில்பட்டிக்கு சார்ந்து அந்த வடக்கு மாவட்டத்துக்கு வந்து மாவட்ட செயலாளரே இல்லாமல் சண்முகநாதன் இன்சார்ஜாக போடுறாங்க. நம்ம கூடுதல் பொறுப்பில் தான் இருக்கிறார். அவர் ஆக்டிவாக செயல்பட்டால் கூட உங்களுக்கு ஒருங்கிணைந்த மாவட்டம், ஏன்னா நிர்வாகத்துக்கு அடிப்படையில் தான் பிரிகிறாங்க. இந்த மாதிரி குழப்பங்கள் இருக்குது. இப்போ எஸ்பி வேலுமணி, நத்த விஸ்வநாதன், சிவி சமூகம் இந்த மாதிரி ஒரு டீம் இன்னொரு டீம் சேர்றாங்க.
சேரும்போது இது அவங்க கையில் ஒரு 6 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு வேற சொல்கிறாங்க. அந்த 6 பேர் என்னைக்குனாலும் டிவிகே பக்கம் போகலாம் அப்படிங்கும்போது இப்போ ஏற்கனவே 6 பேர் போயிட்டாங்க. இப்போ இந்த 6 பேர் போனோன்னா இந்த எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கையும் குறையும், அதிமுக எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கையும் குறையும். அப்புறம் திருவண்ணாமலை பக்கத்தில் வந்து சுகுமார்னு ஒரு எம்எல்ஏ, அவரும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த கூட்டங்களுக்கு வராமல் புறக்கணிக்கிறாங்க. இன்னொன்று எஸ்பி வேலுமணி அவர் வரலன்னா கூட அவருடைய ஆதரவாளர்கள் வந்து கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. வந்து அவங்க எதுக்காக வந்திருக்கிறாங்க, ஒருவேளை எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னு கேட்கறதுக்காக வந்தாங்களா இல்லை உண்மையிலே கட்சிக்காக வந்தாங்களா அப்படிங்கிறது ரெண்டாவது. எடப்பாடி இருக்கிற வரைக்கும் நம்ம இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி தான் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்தாங்களான்னு தெரியல. அப்படியான பிரச்சனைகள் இருக்குது. இது இல்லாமல் வந்து சிங்கே ராமச்சந்திரன் அவர் வந்து வேலுமணியால் தான் கொஞ்சம் ஒதுங்கி இருந்தார் அப்படின்னாங்க. அப்புறம் திரும்பவும் அவர் முக்கியமான பொறுப்புகள்லாம் வந்தார். ஏன்னா ராஜ் சத்யன், சிங்கே ராமச்சந்திரன் இவங்களுக்குள்ளே பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு. ஐடி விங்கில் அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ சிங்கே ராமச்சந்திரன் அவருக்கு இன்னொரு பொறுப்பு கொடுத்தாங்க. அம்மா இருக்கும்போதே சிங்கே ராமச்சந்திரனுடைய அப்பா வந்து அதிமுக முக்கியமான பொறுப்பில் இருந்தவர். இவர் வெளிநாட்டிலலாம் போய் படிச்சுட்டு வந்தவர். அதனால் இவருக்கு அந்த ஐடி விங், மாணவர் அணி இந்த மாதிரி பொறுப்பெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ அவருமே வந்து ரிசைன் பண்ணுறாரு. ரிசைன் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு 4 பக்கத்துக்கு டீட்டெயிலாக ஒரு கடிதமெல்லாம் போட்டு ரிசைன் பண்ணுறாரு. சிங்கே ராமச்சந்திரன் வந்து ஒரு முக்கியமான முகமாக பார்க்கப்பட்டவர். ஏன்னா இளைஞர்கள் மத்தியில் நல்ல அறிமுகம். ஆனால் இன்னொருத்தர் விபிபி பரமசிவன் இருக்கிறார், இளைஞர் இளம்பெண்கள் அவர் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக செயல்பட்டு இருக்கிறார். இப்பவும் ஆக்டிவாக இருக்கிறார். அவர் இருக்கிறது காரணம் இன்னொன்று என்னென்னா நத்தம் விஸ்வநாதன் வந்து அங்கே எதிர் டீமில் இருக்கிறார். அப்படிங்கும்போது அவர் விபிபி பரமசிவம் ஆக்டிவாக இருக்கிறாரு. சிங்கே ராமச்சந்திரன் போனது அந்த பகுதியில் கொஞ்சம் வீக் தான். ஏன்னா அவர் பிஜேபிக்கு போகிறாரு, அண்ணாமலைக்கு சப்போர்ட்டாக போகிறாரு அப்படின்லாம் நிறைய பேச்சுகள் போணுச்சு. அண்ணாமலை எதிர்த்து எலெக்ஷனில் நின்றவர். அப்போ அந்த மாதிரி நிறைய சர்ச்சைகள் இருந்துச்சு. திடீர்னு அவர் ரிசைன் பண்ணியிருக்காரு. அப்போ இந்த மாதிரி ஒரு பக்கம் போகிறது இன்னொரு பக்கம் தொய்வாக தான் இருக்கும் கட்சியில். ஆனால் புது இளைஞர்கள், புது நிர்வாகிகள் வரணும். இவங்க என்னென்னா இந்த ரிட்டையர்டான ஆட்கள் ஒரு சிலரை கொண்டு வந்து நிர்வாகிகளாக நியமிக்கிறாங்க. ஒருத்தர் போனதுக்கு இன்னொருத்தர் அவராக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி. அது வந்து அதிமுகவுக்கு கொஞ்சம் பாதிப்பை உண்டாக்கும் சார். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குல்ல சார், அனுபவம் வாய்ந்தவங்க அப்படின்னா அதே நேரத்தில் வந்து இளைஞர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். இளைஞர்களுக்கு அதிக முக்கியம். இப்போ அவர் சொல்லியிருக்கிறார், உள்ளாட்சி தேர்தலில் வந்து அதிமுகவில் இளைஞர்களுக்கு தான் அதிக வாய்ப்பு. அது மாதிரி இடைத்தேர்தலில் வந்து இளைஞர்களை அதிகமாக நிப்பாட்டணும். எடப்பாடி பழனிசாமி அதுதான் சொல்லியிருக்காரு. எடப்பாடி வந்து அப்படி சொல்லியிருக்கிறாரு. அது வந்து நடைமுறைக்கு வரும்போது இளைஞர்கள் வந்து ஃபீல்டில் இறங்கணும். எனக்கு வந்து இன்றைக்கி பாருங்கள் இவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. வெறும் அறிக்கை மட்டுமே விட்டுட்டு இருக்கக்கூடாது. இப்போ டிவிக்கு ஆட்சிக்கு எதிராகவோ சரி, இல்லை மத்திய அரசுக்கு எதிராகவே வெறும் அறிக்கை மட்டும் விட்டுக்கிட்டு இருந்தோன்னா அது பெருசாக இருக்காது. சட்டசபை வரப்போகுது. சட்டசபையில் வந்து அவங்களுடைய வேகத்தை காட்டுவாங்க, எல்லாம் பேசுவாங்க, வைப்பாங்க. அது ரெண்டாவது. இருந்தாலும் மக்கள் மத்தியில் கடலூரில் ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. திருச்சியில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம், மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் வந்து நடத்துனாங்க. வளர்மதி இவங்கெல்லாம் போய் பேசுனாங்க. அப்போ இந்த மாதிரி மக்கள் ஃபீல்டில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும்போது தான் இந்த கட்சி சரி வலிமையாக இருக்கிறாங்க அப்படின்னா தொண்டர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். தினமும் செய்தியில் பார்க்குறாங்க. ஏன்னா தவணை முறையில் தான் போகிறாங்க. இங்கே ஏடிஎம்கேலேருந்து டிவிகேவுக்கும் போகிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் எல்லாரும் போகலை. போகணும்னு விருப்பம் இருக்குது, பேச்சுவார்த்தைலாம் நடந்துருக்குது, முக்கியமான நபர்கள்லாம் சந்தித்து வச்சுருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரே நாள் கிளம்ப மாட்டேங்கிறாங்க. தவணை முறையில் சனிக்கிழமை போய் சேர்றது அப்படிங்கும்போது அந்த செய்தி வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதிமுகவிலேருந்து தாவேக்காவில் சேர்ந்தனர், அதிமுகவிலேருந்து தாவேக்காவில் சேர்ந்தனர். ஒவ்வொரு வாரமும் செய்தி வரும்போது அது ஒரு மனச்சோர்வை உண்டாக்கும் அதிமுக தொண்டர்களுக்கு. பாருங்க நம்ம கட்சியில் இப்படி போய்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு ஒரு மனச்சோர்வை உண்டாக்கும்ல. அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா ஆதவர்ஜனா ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், அதிமுக வந்து காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படிங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ சிவி சமூகம், எஸ்பி வேலுமணி அவங்க வந்து எடப்பாடி கூட ஒன்றிணைப்பாக இல்லை. அவங்க வந்து எதிர் நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. ஒன்று அவங்க கட்சி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாடணும். அப்படி இல்லையா எடப்பாடியை நம்பி இன்னும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி வெளியில் போகணும். அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கிறது அது அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையை வந்து உண்டாகும். ஸோ ஒரு பக்கம் இப்படி பெரிய பெரிய முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாம் போகிறாங்க. ஆனால் அதிமுகவோட நம்ம சமூக வலைதளங்களை பார்க்குறத வச்சு நம்ம பேசுகிறோம். தொண்டர்கள் எல்லாருமே வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி, இது மற்ற கட்சி மாதிரி தெரியல. அதிமுகவோட தொண்டர்கள் எல்லாமே வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக பேசிகிட்டு இருக்காங்க. யாருனாலும் போகட்டும், இது இளைஞர்கள் வழி நடத்தி அடுத்த இது எப்பவுமே வந்து இந்த மாதிரி விழுந்து விழுந்து எந்திக்கிற கட்சி அப்படின்னு அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. தலைமைகள் தான் அவங்கள சரியாக வழி நடத்தலையோ. அதாவது ஒரு உதாரணம் வந்து சொல்லலாம். என்னென்னா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. FDFS வந்து போய் பார்த்தாங்க எல்லாருமே. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மரகதம் குமரவேல் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ அவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு போனாங்க. அவங்க போனாங்க. செங்கோட்டையன் அவர் முன்னாலே போயிட்டார், அவர் வந்து போனார். இப்போ விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர் இருக்கார்ல புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறைய போஸ்டர்லாம் அடித்து விட்டிருந்தாங்க. அந்த போஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா விஜயபாஸ்கர் கூட இருந்து டிவிக்கில் வந்து சேர்ந்தாங்கல்ல, அந்த 20 வேன் 30 வேனில் வந்து மாமல்லபுரத்தில் வந்து மண்டபத்தில் வந்து சேர்ந்தாங்கல்ல, கூட இருந்தவங்க ஃபோட்டோலாம் இருக்குது. விஜயபாஸ்கர் ஃபோட்டோ இல்லை. அங்கே மாவட்ட செயலாளர் அமைச்சர் முகமது பர்வேஸ் அவங்க ஃபோட்டோலாம் இருக்குது.
பர்வேஸ் நம்ம அழுதெல்லாம் ஆமாம் அதெல்லாம் ஸ்கோர் பண்ணுறாங்க. இப்போ விஜயபாஸ்கர் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, விஜயபாஸ்கர் கூட செல்ஃபி எடுக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் வரும். இளைஞர்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அவரை. ஏன்னா நல்லா பேசுவார், அந்த மாதிரி எல்லாரையும் ஆளை கவுக்குறதுக்கு இல்லாடி. அப்போ அந்த மாதிரி ஈர்க்கக்கூடிய ஒரு தலைவராக வந்து விஜயபாஸ்கர் இருந்தார். அப்போ விஜயபாஸ்கர் வந்து என்ன செய்கிறாருன்னா, முகமது பர்வேஸ் அமைச்சர் கூட மாப்பிள்ளை நீங்கள் அங்கே நில்லுங்க, மாப்பிள்ளை நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2வது ஆளாக 3வது ஆளாக அவர் கூட போய் ஒட்டிக்கிட்டு நிற்கிற ஒரு நிலைமைக்கு போகுது. இப்போ இதெல்லாம் சீனியர்ஸ் பார்க்குறாங்க. நம்ம ஏடிஎம்கேல இருந்தால் கூட நம்ம ஒரு தனி சேரு நல்ல தனி டேபிள் போட்டு தனி ஆஃபீஸ் போட்டு உட்காந்துடலாம். அங்கே போனோன்னா அவருக்கு பக்கத்தில் போகிறதுக்கு விஜயபாஸ்கருக்கே ஒரு நிலைமை. ஏன் விஜயபாஸ்கருக்கே நிலைமை அப்படின்னா, அவர் வந்து முன்னாள் அமைச்சர், அதிமுக முக்கிய இடத்துல இருந்தவர் மட்டும் கிடையாது. இந்த அதிமுக 2 பிளவுபட போகுதுன்னு ஒரு பேச்சு வந்துச்சுல்ல, அப்போ வந்து எஸ்பி வேலுமணி வந்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக போகிறாரு, பொதுச் செயலாளர் யாருன்னா சி விஜயபாஸ்கர் ஆக போகிறாரு அப்படின்னு தான் சொன்னாங்க. அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி போஸ்டிங் வந்து சி விஜயபாஸ்கருக்கு வரப்போகுது அப்படிங்கிற. ஏன்னா அவ்வளவு செல்வாக்கு. ஆனால் இன்றைக்கி ஒரு ஒன்றிய செயலாளர் போஸ்டிங் கூட இல்லாமல் அவர் இன்னொரு அமைச்சர் கூட மாப்பிள்ளன்னு போய் ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது தொண்டர்கள் பார்க்குறாங்க, நிர்வாகிகள் பார்க்குறாங்க. பார்த்தீங்களா, இங்கே இருந்தால் தான் அந்த மதிப்பு, உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். இன்னொரு இடத்துக்கு போனால் உங்களுடைய நிலைமை இதுதான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களா. அதனால் தொண்டர்கள் வந்து சரி ரெட்டலை இருக்கிற வரைக்கும் நம்ம ரெட்டலைக்கு யார் தலைவராக வரட்டும் அந்த பக்கம் இருப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. நிர்வாகிகள் இதை பார்த்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க, இனிமே போகிறதுக்கு யோசிக்கிறாங்க. ஆனால் அந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்டு இருக்குது ஏற்கனவே, அதுபடி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் வந்து சி வி சண்முகம், எஸ்பி வேலுமணி இவங்கெல்லாம் போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு சனிக்கிழமை வரும்போதும் பார்க்கணும் இன்னைக்கு யார் வர்றா அப்படிங்கிறத பார்த்து. ஆனால் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயம் பேசியிருந்தார் சார், போகிறவங்க போட்டோம், போனவங்கெல்லாம் திரும்பி கட்டாயம் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி முக்கிய பொறுப்புகள்லாம் தாவேக்க கொடுக்காது, ஒருவேளை இது அதிமுக காலி பண்ணுறதுக்காக எல்லாரையும் வர மாதிரி. அவர் ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பதவி வந்து அதாவது நீங்கள் என்னன்னாலும் போய்க்கோங்க வந்துக்கோங்க, பொதுச் செயலாளர் போஸ்டிங்கை மட்டும் யாரும் கேட்டுறாதீங்க அப்படிங்கிறத அவருடைய ஒரே நோக்கமாக இருக்குது. அப்போ அந்த நோக்கத்தில் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. அதனால் போகிறவங்க போட்டு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இதுலேயும் வந்து நிறைய மாவட்ட நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், இவங்களுடைய உள்கட்சி அரசியல் நிறைய இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே வந்து ஆளுகை செலுத்துகிறாங்க. இப்போ செல்லூர் ராஜு இருக்கிறாருன்னா அவர் ஒரு பக்கம் அவங்க மாவட்டத்துக்கு இருந்தால் கூட அவரை சுற்றி இருக்கக்கூடியவங்க உள்ள அரசியல் செய்கிறாங்க. அவர் மாவட்டத்துக்குள்ளே போய் இன்னொரு மாவட்ட செயலாளர் அல்லது இன்னொரு முன்னாள் அமைச்சர் போய் உள்ள அரசியல் செய்யும்போது அது கட்சியை பாதிக்கும். இது எல்லா இடத்துலையுமே இருக்குது. இப்போ செல்லூர் ராஜு, திண்டுக்கல் சீனிவாசன், இந்த மாதிரி சீனியர்ஸ் வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு கட்சி நிகழ்ச்சி நடந்தால் கூட்டத்துக்கு போகிறது வருது அப்படின்னு இருக்கிறாங்க. இன்னும் சிலர் ஆர்வ கோளாறுல முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள்லாம் இருக்காங்க. அவங்க வந்து இன்னொரு இடத்துல போய் தலையிடுறது, நான் இந்த பேரவையில் இருக்கிறேன், இந்த அமைப்பில் இருக்கிறேன், இந்த பாசறையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையிடுறது, இது வந்து கட்சிக்குள்ளே சில குழப்பங்களையும் உண்டு பண்ணியிருக்கு. ஏன்னா எடப்பாடியோட நான் தான் நேரில் பேசுகிறேன், அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர் மாற்றணும்னா மாற்றணும், நிர்வாகிகள் போடணும்னா போடணும். அதில் வந்து தொய்வு இருக்க தான் செய்யுது. இப்போ என்னதான் உள்கட்சி பிரச்சனை அப்படின்னு இருந்தால் கூட நீங்கள் உளவுத்துறை முன்னாள் ஐபிஎஸ் இருக்கிறாங்க, அல்லது கட்சியில் மேல்மட்ட நிர்வாகிகள் இருக்காங்க, மாநில நிர்வாகிகள் இருக்கிறாங்க, மாவட்ட செயலாளர் சொல்கிறத நம்ம கேட்போம் அப்படின்னு இருந்தால் கூட சில விஷயங்களை வந்து பொதுவில் எல்லோரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடக்குது, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு தான் பேசுகிறாங்க. அப்போ பேசும்போது அந்த இடத்துல எல்லா கருத்தும் வெளிப்படையாக வராது, ஏன்னா தனிப்பட்ட முறையில் பேசுகிறது வரும். அப்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது இதை நம்பிக்கையான ஆட்களாக எடப்பாடி கூட வந்து பெரிய அளவில் யாரும் இல்லை. அவருக்கு முகஸ்துதி பாடுறது, அவரை தனிப்பட்ட முறையில் பாராட்டுறது, அப்படியான ஆட்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால, அல்லது அவங்க அடிக்கடி வந்து பார்க்குறது பேசுகிறதுனால நம்ம பார்த்துருக்குறோம். எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் இவங்கள மாதிரி வந்து எடப்பாடியை புகழ்ந்து பேசுகிறவங்களாம் யாரும் கிடையாது. கவிதை சொல்கிறது என்ன, அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தி கொண்டாடுறது என்ன, சுற்றி நின்று பாட்டு பாடுறதுன்னு, இந்த மாதிரிலாம் பெரிய விளம்பரங்கள்லாம் செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமை? அப்போது யார் நம்பிக்கையான ஆட்கள் அப்படிங்கிறத எடப்பாடி இன்னும் கண்டுக்கிடலை. அப்படி கண்டுக்கிட்டு சரியான ஆட்களை நியமித்தாங்க அப்படின்னா, நம்பிக்கைக்குரிய ஆட்கள் வந்து கட்சி நம்ம என்னன்னாலும் கட்சி தான், எங்கேயும் போக மாட்டோம் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஆட்கள் இருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஸ்ட்ராங் ஆகும். இதுக்கடையில் சசிகலா, டிடிவி இவங்கெல்லாம் ஒன்று சேர போகிறாங்க, அவங்க ஏடிஎம்கேவுக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பேச்சு இருக்குது. அப்போ அதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு எடப்பாடி இப்பவுமே எல்லா மாவட்டத்திலையும் அவருக்கு நம்பிக்கைக்குரிய நிர்வாகிகளை வைக்கணும். இவங்க டிடிவிக்கு வேண்டியவங்க, சசிகலாவுக்கு வேண்டியவங்க அப்படின்னு இருக்கிறவங்க இப்போ இருந்தாங்க அப்படின்னா அது அவரை பாதிக்கும். சார், இந்த மூத்த அரசியல்வாதிகள் நம்ம பார்த்தோம், அதாவது ஒரு கட்சியில் வந்து
பல ஆண்டுகள் இருந்து அனுபவம் வாய்ந்தவங்க தான் மூத்த அரசியல்வாதியே இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பதவி மாற்றம் வரும் அப்படிங்கிற அவங்கள தவிர்த்து இளைஞர்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு கொடுக்கறது வந்து எந்த அளவுக்கு ஒரு சாத்தியமா இருக்கும் சார்? இளைஞர்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அதிமுக இன்னும் மேலும் வலிமை அடையும். கொடுக்கல அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்கும். பெரிய ஆட்கள் அப்படியே இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. இப்போ அதிமுக கட்சிங்கிறது எப்போதுமே அவங்களும் அதான் சொல்கிறாங்க, நாங்கள் பீனிக்ஸ் பருவம் மாதிரி வருவோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு தொடர்ந்து பல நிர்வாகிகளை சந்தித்து கூட்டமும் நடத்திட்டு இருக்காங்க. போக போக தான் பார்க்க முடியும். அதிமுக கட்சி பல்வேறு சவால்களையும் சந்தித்து அவங்க எந்த அளவுக்கு மீண்டு எழ போகிறாங்க. முக்கியமாக அவங்க சொல்கிற மாதிரி இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. தாவேக்கா போல் அவங்களும் ஒரு இளைஞருக்கு வாய்ப்பு கொடுத்து அடுத்து ஒரு மீண்டும் ஒரு எழுச்சி பெறுவாங்க அப்படிங்கிறத நம்ம போக போக தான் தெரிஞ்சிருந்து பார்க்க முடியும் சார். உங்களுடைய நிறைய தகவல்களுக்கு நன்றி. நன்றி.